ஓகேங்களா? ஏன்னா, இங்க பாருங்க இது 3ம் இந்த மாரி பேரலலா ஸ்டிட்ச் பண்ணிட்டு நீங்க, இதுக்கு நடுவுல அந்த ஹோலுக்கு நடுவுல எதுவுமே நீங்க குடுக்க வேண்டாம். ஆனா, சைடுல நீங்க ஏதாவது குடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீவ் சீக்வென்ஸ். அதாவது பிக் லீஃப் இருக்கும் உங்ககிட்ட. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேப்ல லீஃப் இருக்கும். அந்த லீஃப இந்த மாதிரி அடியில குடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு லீஃப் வேணாலும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி 2 கார்னர், 3 கார்னர் எப்படி வேணாலும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் பிக் லீஃப். இன்னொரு டைப் ஆஃப் லீஃப் இருக்கும் உங்ககிட்ட. அது வந்து பெட்டல் லீஃப்ன்னு சொல்லுவோம் நம்ப. இந்த பெட்டல் லீஃப் இருக்கு இல்லையா? இந்த பெட்டல் லீஃபும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல சிங்கிள் ஹோல் இருக்கும். இதுல இந்த மாரி சைடுல ஹோல் இருக்கும். அந்த ஸ்டெம் மாரி இருக்கு இல்லையா? இதுக்குள்ள விட்டு இந்த பக்கம் எடுக்கிற மாரி ஹோல் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பதிலா நீங்க இது கூட நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபுல் ஃப்ளார் வந்து ரெடி பண்றேன் அப்டின்னா, ஒரு 3டி லுக்ல ஃபுல்லாவே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, அந்த சர்க்கிள சுத்தி ஃபுல்லா அந்த மாரி ஷெல்ஸ் வச்சுட்டு, நடுவுல வந்து ஒரு இந்த மாதிரி ஃப்ளார், பெரிய ஃப்ளாரோ, இல்ல குட்டி லைலா ஃப்ளாரோ நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? எது பண்றதா இருந்தாலும் நம்மளோட இஷ்டம் தான்.